அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலினா ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் டாக்டர் ஹலினா ரஜியா நம்மளோட இருக்காங்க. ஹிஜாமா பற்றின சந்தேகங்களை நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். வலைக்கும் அஸ்ஸலாம். ஹிஜாமா பற்றின சந்தேகங்களை நாங்கள் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ். ஹிஜாமா பண்ணும்போது வர்ற பிளட் டாக்ஸிக் பிளட் தான்னு கிளினிக்கலாக எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க? அதாவது நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஜாமான்ற ஒரு விஷயமே இப்போதான் வந்து ரொம்ப பிரபலியமாயிட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நிறைய ரூமர்ஸு, அதாவது தெரியாத ஒரு விஷயத்த வந்து தப்பா சொல்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸஸ் பிளட் இல்லை, இது வந்து நல்ல பிளட் தான், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கேட்டுக்க ஒரே விஷயம் என்ன, நம்ம பிரைமரி கிளாஸ்ல இருந்து ஜென்ரலா படிக்கிற விஷயம் தான் ஸ்கின் அனாட்டமி. ஸ்கின் அனாட்டமில என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட ஃபர்ஸ்ட் லேயர்ல தான் ஸ்வெட்டிங் கிளாண்ட்ஸு, ஸ்வெட்டிங் ஹோல்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அங்கதான் நம்ம டாக்ஸில்ஸ் வந்து படியும். அந்த டாக்ஸில்ஸ் வந்து ஒன்று வேர்வை மூலியமாவோ இல்லை வந்து பிம்பிள்ஸ் இந்த மாதிரி வெள்ளையா வெளியே வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து டாக்ஸில்ஸ் வெளியேறும். ஆனா நம்ம இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம எடுக்கிற இன்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கலைஸ்டான ஒரு விஷயத்த தான் நம்ம இன்டேக் பண்றோம். அப்படின்றப்போ அந்த கெமிக்கல்லாம் எப்படி நீங்க வெளியெடுக்க முடியும்? இப்ப நீங்க வாக்கிங் போறீங்க வேர்க்குது, இல்ல வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க வேர்க்குது, அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேட் பர்ன் ஆகி அதோட வேர்வை தான் வெளியே வருதே தவிர அந்த கெமிக்கலான ஒரு டாக்ஸில்ஸ் வந்து வெளியேறதே இல்லை, நம்ம வெளியே வேர்க்க விடுறதும் இல்லை. ஸோ ஏசிலே எப்பவும் இருக்கிறனால அது எப்படி அந்த டாக்ஸில்ஸ் வெளியே வரும்? நவடேஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளினிக்கல் ரிசர்ச், இல்ல வந்து அந்த பிளட் எடுத்து ரொம்ப ரிசர்ச் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இந்த ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இது டாக்ஸில்ஸ் பிளட் தான் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்க இப்போ வந்து சாதாரணமா நம்ம வந்து அந்த காலத்துல மாதிரி இல்லை. இப்ப நிறைய உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அது உண்மையா இல்லையான்னு நம்ம நிறைய சைட்ஸ்ல வந்து வெப்சைட்ஸ்ல வந்து சர்ச் பண்ணி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்றவங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வெப்சைட்ஸ்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதுல வந்து நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கு. அதையும் பார்த்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகலைன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம அதை புரிய வச்சுக்கலாம். ஓகே டாக்டர், ஹிஜாமா பண்ணுறது மூலயமா ஹீமோக்ளோபின் குறையுமா? ஹீமோக்ளோபின் வந்து குறையுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே நான் சொல்லிட்டேன். நம்ம ஹிஜாமா பண்றதுல வந்து டாக்ஸிக் பிளட் தான் வெளியே எடுக்கிறோம். நம்ம நல்ல பிளட்டை வெளியே எடுத்தா மட்டும்தான் வந்து ஹீமோக்ளோபின் குறையும். இல்ல உங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடு உங்க உடம்புல ஒட்டலை அப்படின்னா ஹீமோக்ளோபின் குறையும். இந்த மாதிரி பிளட் லாஸ் ஆகுது அப்படின்றதுனால ஹீமோக்ளோபின் குறையலாம். இப்ப நம்ம பண்ற ஹிஜாமால வந்து கெட்ட ரத்தத்தை தான் வெளியே எடுக்கிறோம். ஸோ அதனால ஹீமோக்ளோபின் குறையவே குறையாது. இன்கேஸ் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். இன்னும் சொல்ல போனா நம்ம ஹிஜாமா பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பிளட்டை அக்செப்ட் பண்ற ஒரு கெப்பாசிட்டி வந்து அந்த ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவேட் அதிகமா பண்றதுனால கண்டிப்பா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்ப நம்ம கேன்சர் பேஷண்ட்லாம் பார்த்துட்டு வரோம். அவங்களுக்கெல்லாம் ஹீமோக்ளோபின் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இப்படி ரொம்ப கம்மியான ரேஞ்ச்ல எல்லாம் வராங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஹிஜாமா பண்ண பண்ண அவங்களுக்கு பிளட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. அவங்க கேன்சர் செல்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு, கியூர் ஆயிட்டே தான் வராங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பண்ண பேஷண்ட்ஸ்ல நிறைய பேர் ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கு, இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காகவே வந்து ஹிஜாமா பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க இன்ஷால்லா ஹிஜாமா ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களால வந்து பண்ணிக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ஹிஜாமா பண்ணுறது மூலயமா அந்த காயங்கள் ஆறிடுமா? இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து பண்றதுனால காயங்கள் ஆறிடுமான்றதை விட கண்டிப்பா டயபெட்டிஸ் பேஷண்ட்டோட அந்த டிசீஸே வந்து கியூர் ஆயிடும். அவங்க லைஃப் லாங் அதை வந்து சஃபர் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம இது கியூரே ஆகுதுன்றப்ப அந்த ஊண்டு எப்படி ஆறாம இருக்கும்? கண்டிப்பா ஆறும். இப்ப வந்து நான் கேக்குறேன், இப்போ வந்து கால்ல வந்து அடிபட்டுருது, அவங்களுக்கு காராம போயிடுது, அதனால அந்த காலையே அவங்க வெட்டக்கூடிய சூழ்நிலை வருது. அப்ப அவங்க எதுல வந்து வெட்டுறாங்க? ஒரு ஸ்டெரைல்டான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தானே
ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டெரைல்டான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் நம்மளும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அது எப்படி ஆறுதுன்னு நீங்க பிலீவ் பண்றீங்களோ கண்டிப்பா அதே மாதிரி இந்த ஹிஜாமா பண்றதுனாலே அந்த ஊண்டு வந்து காயம் ஆறதான் செய்யும். இப்ப அன்றாடம் டெய்லி வந்து அவங்க வந்து இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பண்ணதான் செய்யறாங்க. அதோட காயம் ஆறும்போது எப்படி ஹிஜாமா மட்டும் பண்ணா காயம் ஆறாதுன்னு சொல்றது வந்து கண்டிப்பா வந்து அதை ஏத்துக்கவே முடியாது. அது வந்து கண்டிப்பா ஹீல் ஆகதான் செய்யுமே தவிர உங்களுக்கு அந்த காயம் ஆறாம இருக்கவே இருக்காது. ஓகே டாக்டர், இப்போ ஹிஜாமா பார்த்தீங்கன்னா நிறைய அலோபதி டாக்டர்ஸ், ஹோமியோபதி டாக்டர்ஸ்லாம் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாக்டர்ஸ்ன்றதை விட நிறைய பேர் அந்த எக்யூப்மெண்ட்ஸ், கப்ஸ், அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி வச்சு வீட்லயே இப்போ பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு போர்க்களத்துல வந்து ஒரு சஹாபி வந்து என்னன்னா தலையில அடிபட்டுருது. அப்ப அவங்களுக்கு குளிப்பு கடமை ஆயிடுது. இன்னொரு சஹாபிட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு, நான் தொழுகிறதுக்கு குளிச்சுட்டு தான் வந்து நான் தொழுகணுமான்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க கண்டிப்பா குளிச்சுட்டு தான் தொழுகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சஹாபி குளிக்கிறாங்க, அவங்க மவுத் ஆயிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது இந்த விஷயத்த சொல்றாங்க. யார் இந்த விஷயத்த சொன்னது அப்படின்றப்போ அந்த சஹாபி, நான் தான் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு வந்து அவங்க குளிக்க சொல்லிட்டு தான் தொழுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரொம்ப கோபமா சொல்றாங்க, உங்கள் நண்பனை வந்து நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள் அப்படின்னு வந்து. அப்போ ஒரு விஷயத்த தெரியாம, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம நம்ம அடுத்தவங்களுக்கு சஜஷன் பண்றோம், அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ணிடுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து அது செய்யக்கூடாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அதை பண்ணலாமா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, இதனால நாங்க வந்து கண்டிப்பா ஒரு கியூர் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்க இன்ஷியலா செய்யலாம். இப்ப நிறைய பாரம்பரியமா வைத்தியம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எல்லா டெக்னிக்கல்ஸும் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். எங்க போடலாம், எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா நல்லா தெரியும். இப்போ ஒரு 200 வருஷமா வந்தது தானே இந்த டாக்டர்ஸ், இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாருமே மருத்துவர்கள் தான் பண்ணாங்க. அந்த ஃபேமிலியா அவங்க ஜென்ரேஷனா அதே ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெத்தட்ஸ் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இது நிறைய வருஷம் நீங்க பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அடுத்தவங்களை எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுக்காக நம்ம இங்க இல்ல. ஒருத்தவங்களுக்கு ஷிஃபா கிடைக்கணும்ன்ற அடிப்படையில தான் நம்ம பண்றோமே தவிர நம்ம அடுத்தவங்களை டெஸ்ட் பண்ணணும்ன்ற நோக்கத்தோட பண்ணாதீங்க. ஓகே டாக்டர், ஹிஜாமா ட்ரீட்மெண்ட் எப்படி சுன்னத்துன்னு சொல்றீங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கைய வந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு விஷயத்த செய்யறாங்க, இன்னொரு விஷயத்த வலியுறுத்தி சொல்றாங்க அப்படின்னா அந்த 3 விஷயத்தோட அடிப்படையில தான் நம்ம சுன்னத்து அப்படின்ற வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹிஜாமா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஹிஜாமா அவங்களும் பண்ணியிருக்காங்க. நோய்வாய்ப்பட்ட நிலைமையில யாரையாவது பார்க்க போகும்போது அவங்க ஹிஜாமா செய்து கொள்ள சொல்லுங்க அப்படின்னு வந்து வலியுறுத்தியும் சொல்லியிருக்காங்க, அறிவுறுத்தவும் செஞ்சிருக்காங்க. ஸோ ஹிஜாமான்ற இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில தான் நம்ம சுன்னத்துன்னு சொல்றோம். அப்படி இல்ல, இது ஹிஜாமா வந்து சுன்னத் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது ஆதாரபூர்வமா நிறுவீங்க, அதை நாங்களே ஏத்துக்கிறோம். நாங்க வந்து இது சுன்னத்து தான் அப்படின்னு வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி யாரையும் செய்ய சொல்றது இல்ல. சுன்னத்துன்ற அடிப்படையில எங்க நாலேஜ்ல ஏத்துச்சு அதை வச்சுதான் நம்ம செய்யறோம். இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் என்னோட வீடியோஸை வந்து நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோஸை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம வர வேண்டிய நிறைய விஷயங்கள் ஹிஜாமாவை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இன்ஷால்லா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே எங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு மேடம். இப்போது உங்களுடைய புது கிளினிக் வந்து டி நகரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். எங்களோட டீம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸை தெரிவிச்சுக்கிறோம்.